நம்பிக்கை 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 இல்லாமல் நாளை இல்லை. எனக்கு ஒண்ணு இல்ல, யாருன்னு தெரியல. எனக்கு வாங்க நம்ம இப்பவே போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். வேண்டாம் காயத்ரி. இல்லங்க இல்ல இல்ல நான் சொல்றதை கேளு. போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தா பெரிய ப்ராப்ளம் ஆயிடும். காயத்ரி தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளு. உங்க அம்மா கிட்ட தாத்தா கிட்ட இந்த விஷயத்த சொல்லாத ப்ளீஸ். வயசானவங்க இல்லையா, ஷாக் ஆயிடுச்சுன்னா ஏதாவது ஆயிடும் இல்லையா? ம் சொல்ல மாட்டேன்ல. வா. வெட்டிட்டு வானா கட்டிட்டு வந்து நிப்பேன்னு சொன்னேன். இப்ப என்னத்தை சாதிச்சுட்டு வந்திருக்க? காயத்ரியை மடக்க ஆளுங்களை ஏற்பாடு பண்ண நான் உங்ககிட்ட தானே சொன்னேன். அவளை போட்டு தள்ளி இருந்தா இந்நேரம் விவகாரம் வேற மாதிரி ஆயிருக்கும். அம்மா கடைசி நேரத்துல அந்த ஆனந்த் வந்து காப்பாத்திட்டானே. ஏதோ ஒரு சாக்கு சொல்லாத. நீ ஏற்பாடு செஞ்ச அந்த ஆளுங்க சரியில்லை. அது இல்லம்மா வந்து சரோஜா, எனக்கு யாருமே சாக்கு போக்கு சொன்னா பிடிக்காது. சொன்ன காரியத்தை சரியா செஞ்சாதான் என்கிட்ட இருக்க முடியும். புரியுதா? நீயே ஒரு பெரிய கிரிமினல், நீ சொன்னதை அப்படியே செஞ்சுடுமா? பேசாம இவளை விட்டு போயிடலாமா? அவசரப்படாத சரோஜா. நீ எதுக்காக சிந்தாமணியோட கூட்டு சேர்ந்திருக்கேன்னு மறந்துடாத. நீ நினைச்சதை சாதிக்கிற வரைக்கும் பொறுமையாரு. அது வரைக்கும் சிந்தாமணி அனுசரிச்சு போ. என்னடி பேசாம நிக்கிற? என்னை மன்னிச்சிடுங்கம்மா. இனிமே எதையும் நான் தவற விட மாட்டேன். நீங்க அசந்து போற அளவுக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் பண்ணுவா இல்ல சரோஜா. நீ உடனே நந்தினி கிட்ட வேலைக்கு சேரு. சம்பளத்தை அவகிட்ட வாங்கு. விசுவாசத்தை என்கிட்ட காட்டு. போ. சரிம்மா. என்னடா கண்ணு, ரொம்ப நேரமா யோசனை பண்ணிட்டு இருக்க? இல்ல பாட்டி, எங்க அம்மா தான் கௌரவத்துக்காக தான் மகளையே பலி கொடுப்பேன்னு சொல்றத என்னால தாங்கிக்க முடியல. போறவாடி கெடுக்கிறது ஜெயந்தி. அன்னைக்கும் அதை தான் செஞ்சா, இன்னைக்கும் அதையே தான் செஞ்சிட்டு இருக்கா. நந்தினியோட பணம் உனக்கு எதுக்குடா கண்ணு? என் சொத்து பூரா உனக்குதான். பாட்டி, எனக்கு பணம் முக்கியம் இல்ல, ஆனா என்னோட உரிமையை நான் ஒரு நாள் விட்டு கொடுக்க மாட்டேன். அது முக்கியம்தான். அன்னைக்கு வசந்த வீதிக்கு கொண்டு வந்தா ஜெயந்தி. இன்னைக்கு வசந்தோட மகளான உன்னை
தெருவுல நிறுத்துறதுக்கு அம்மாவும் பொண்ணும் பிளான் போட்டிருக்காங்க. அந்த காயத்ரியை எதுக்கு தான் வேணும்? நீ விட்டு தரக்கூடாது சக்தி. இனிமே நீ தொடங்குற அந்த போராட்டம் உங்க அம்மாவுக்கு எதிரா இல்ல, உங்க அம்மாவை ஏமாத்திட்டு இருக்கிற அந்த காயத்ரிக்கு எதிரா. உண்மைதான் பாட்டி. அது மட்டும் இல்ல, ஜெயந்தியும் காயத்ரியும் உங்க அம்மாவை கொலை செஞ்சா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. பாட்டி, எங்க அம்மாவை எப்படி காப்பாத்துறது? நான் இருக்கேன்டா கண்ணு, விட்டுருவேனா? உங்க அம்மா தான் என்ன பகையா நினைக்கிற, ஆனா நான் அப்படி இல்லை. உனக்காக எந்த அவமானத்தையும் தாங்கிக்க நான் தயாரா இருக்கேன். வேண்டாம் பாட்டி, எனக்காக நீங்க எதுக்கு அவமானப்படணும்? அந்த காயத்ரியும் ஜெயந்தியும் இப்பவே போய் ஒரு கை பாத்துறேன். சக்தி, அவசரப்படாத, நான் சொல்றது கேளுமா? எங்க வந்த? ஏன் வந்தான்னு கேளு. சக்தி, வாமா. ஏன் இங்கே நின்னுட்ட? வா, உள்ள வந்து உட்காரு. நான் ஒண்ணு இங்க உட்காந்து பேச வரல. ஏமா இப்படிலாம் பேசுற? நானும் உனக்கு அம்மா மாதிரி தானே. நீ எனக்கு அம்மாவா? அப்படி சொல்ல உனக்கு வெக்கமா இல்ல? சக்தி, இன்னொரு வாட்டி எங்க அம்மாவை பத்தி தப்பா பேசின நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். உங்க அம்மாவை அவமானப்படுத்தினது போதாதுன்னு இப்ப எங்க அம்மாவை அவமானப்படுத்த வந்திருக்கியா? காயத்ரி, என்ன இது? வீடு தேடி வந்த பொண்ணுகிட்ட இப்படியா பேசுறது? கொஞ்சம் மரியாதையா பேசு. ஆஹா, பிரமாதம். ரெண்டு பேரும் அற்புதமா நடிக்கிறீங்க. நடிப்புல அம்மாவுக்கு பொண்ணுக்கு போட்டு வச்சா யார் ஜெயிப்பீங்கன்னு சொல்லவே முடியாது. பாத்தியாமா, பாத்தியா அவ எப்படி பேசிட்டு இருக்கா? நீ உண்மையான பாசத்தோட பேசிட்டு இருக்க, ஒன்னு அவ எடுத்தறிஞ்சு பேசிட்டு இருக்கா. காயத்ரி, நீ கொஞ்சம் சும்மா இருக்கியா? சக்தி, எதுக்காகமா எங்க மேல கோவப்படுற? எதுக்கா சொல்றேன். எனக்கு சேர வேண்டிய சொத்த நாளைக்கு உங்க பொண்ணு பேருக்கு எழுதி வைக்க போறாங்க எங்க அம்மா. உங்களுக்கு கொஞ்சம் மொத்த ரோஷம் இருந்தா வேண்டான்னு சொல்ல வேண்டியதானே. நான் எப்படா மொழிவேன்? என் சொந்தல எப்ப சுருட்டலான்னு ஏன் இப்படி அலையறீங்க? சக்தி, சும்மா கத்தாதீங்க. உங்க பொண்ணு பணத்துக்காக அடுத்தவங்க வீட்டுக்கு வாரிசு அனுப்புறதுக்கு பதிலா ரெண்டு பேரும் தெரு தெருவா போய் பிச்சை எடுக்கலாம். எங்க இருந்தடி வந்தது இந்த கை நீட்டுற பழக்கம்லாம்? அம்மா, அதே இல்லம்மா. அவன் ஒண்ணு தர குறவா பேசிட்டு இருக்கா. என்னால எப்படிமா சும்மா இருக்க முடியும்? உங்க அம்மாக்கு தரம் வேற இருக்கா? ஏய் சக்தி, மரியாதை சொல்றேன். எங்க அம்மா கால்ல விழுந்து மன்னிப்பு கேளு. இல்ல நீ இங்க இருந்து ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது. என்ன மன்னிப்பா? நானா? எதுக்கு? ஏன் சொத்த நீங்க கொள்ளடிப்பீங்க? யாரும் கேட்டு வந்தா என்னையே குற்றவாளிக்கு உன்ன நிக்க வைப்பீங்களா நீங்க? சக்தி, அப்படிலாம் பேசாதம்மா. எங்களுக்கு யார் பொருள் மேலும் ஆசை இல்ல. பேசாதீங்க. நீங்க நீங்க சொல்றது உண்மையா இருந்தா எங்க அம்மா கிட்ட போய் சொத்து வேண்டாம்னு சொல்லிருக்க வேண்டியதானே? அம்மா, நீ உள்ள போ. கண்டவங்க கிட்ட என்ன பேச்சு? யார் நீ கண்டவ? நான் ஒண்ணு உங்க வீட்டு வாசல்ல பிச்சை எடுக்க வரல. என் உரிமைக்காக போராட வந்திருக்கேன். சக்தி, கோவப்படாதம்மா. இத பத்தி நம்ம நந்தினி கிட்ட பேசலாம். எங்க? அதான் ரெண்டு பேரும் எங்க அம்மா மனசு கலைச்சு வச்சிருக்கீங்களே, அப்புறம் நான் எப்படி போய் அவங்க கிட்ட பேச முடியும்? இத பாருங்க, எனக்கு சேர வேண்டிய சொத்தை மட்டும் நீங்க அனுபவிக்கணும்னு நினைச்சீங்க, நான் உங்களை சும்மா விட மாட்டேன். சக்தி, சக்தி, டிரைவர் வண்டி எடு. பெரியமா, காயத்ரி இங்க வா. என்ன பெரியமா? சக்தி அங்க வந்திருந்தாளா? உங்களுக்கு யார் சொன்னாங்க? எனக்கு எல்லாமே தெரியும். நீங்க என்கிட்ட எதுவும் சொல்லலைனாலும் தகவல் தானா வந்து சேர்ந்துரும். என்ன நடந்தது? ஒன்னதான் கேக்குறேன் காயத்ரி, என்ன நடந்தது? பெரியமா, இந்த பிரச்சனை இதோட விட்டுருங்களேன். ஏன் பெருசாக்குறீங்க? இத பாரு, உன் அட்வைஸ் எனக்கு தேவையில்லை. என்ன நடந்ததுன்னு தான் நான் கேட்டேன். பெரியமா, நீங்க என் பேர்ல சொத்து எழுதி வைக்கிற விஷயம் சக்தி காதுல விழுந்துடுச்சு. அந்த கோவத்துல அவ வீட்டுக்கே வந்துட்டா பெரியமா. வீட்டுக்கு வந்தவ
வீட்டு வாசப்படியில நின்னுட்டு வாய்க்கு வந்தபடி பேசிருக்கா. அதுவும் யார? ஜெயந்திய அம்மா ஸ்தானத்தை வச்சு கும்பிட வேண்டியவள. அவ பேசின பேச்சும் நடந்துக்கிட்ட விதமும் சரியில்லதா. ஆனா அவ கோபத்துல ஒண்ணும் தப்பு இல்லையே. காயத்ரி, பெரியமா ஏன் மேல கோவப்படாதீங்க. கோவப்படாம உங்க வீட்டு வாசல்ல வந்து கத்துறதுக்கு இவ யாரு? 4 பேர் வாழ்ற இடம். குடும்ப கௌரவம் என்னத்துக்கு ஆறுது? இவ படிச்சவ தானே. மூளைய கொண்டு போய் அந்த சிந்தாமணிட்ட அடகு வச்சுட்டாளா? வெக்கமா இல்ல இந்த மாதிரி எல்லாம் பண்றதுக்கு? உன் பேர்ல சொத்தை எழுதி வைக்கிறதா சொன்னது நான். இவளுக்கு தைரியம் இருந்தா என்கிட்ட வந்து சண்டை போட்டுருக்கணும். அதை விட்டுட்டு ஜெயந்தி கிட்ட போய் ஏன் கூச்சல் போடணும்? உங்க வீட்டுக்குள்ளேயே வந்து நின்னுட்டு உங்களே அவமானப்படுத்த இவளுக்கு என்ன உரிமை இருக்கு? பெரியமா குறுக்க பேசுறதுக்கு மன்னிக்கணும். ஆனா நான் பேச வேண்டிய கட்டாயத்துல இருக்கேன். என்ன சொல்ல போற? சொத்துக்களை நீங்க எழுதி தந்தாலும் அது எழுதப்படுறது ஏன் பேருக்கு. அதனால பெரியமா உங்ககிட்ட இருக்கிற சொத்துக்களை அடையத்தான் நானும் எங்க அம்மாவும் பிளான் போடுறோம்னு சக்தி நம்பிட்டு இருக்கா. அப்படி அவளை நம்ப வச்சதே அந்த சிந்தாமணி தான். இந்த பிரச்சனை எல்லாம் எதுக்கு பெரியமா? தயவு செஞ்சு இதை விட்டுருங்களேன். எதை விட சொல்றமா? நான் உனக்கு அம்மா மாதிரி தானே? மாதிரி இல்ல, அம்மாவே தான். அந்த கேடு கெட்ட சிந்தாமணி பேச்ச கேட்டுட்டு சக்தி எல்லாரையும் அவமானப்படுத்துறது நியாயம்னா நான் ஏன் சொத்துக்களை உன் பேர்ல எழுதி வைக்கிறதும் நியாயம்தான். பெரியமா பேசக்கூடாது. பெரியமா மேல உனக்கு நம்பிக்கை இருக்கா இல்லையா? ஏன் பெரியமா இந்த மாதிரி எல்லாம் பேசுறீங்க? இது பாரு, உனக்கு என் மேல நம்பிக்கை இருந்தா நீ என் பக்கம் இரு. வீதியில நின்னு விவேகம் இல்லாம பேசுற என் பொண்ணு அந்த வீதிக்கு வந்தாதான் திருந்துவான்னு கடவுள் அவ தலையில எழுதி வச்சிருந்தா அதை மாத்த உன்னாலையும் முடியாது, என்னாலையும் முடியாது. வருத்தப்படாதீங்க பெரியமா, நான் எப்பவுமே உங்க பக்கம்தான். சக்தி, நேத்து ராத்திரியும் சாப்பிடல, இன்னைக்கு காலையிலயும் சாப்பிடல. இப்படி பட்டினி கடந்தா உடம்பு என்னத்துக்காகும்? சக்தி, உன்னதான் கண்ணு கேக்குறேன். நாம தினமும் சாப்பிடுறோம். ஒரு நாள் சாப்பிடாம இருந்தா ஒண்ணு செத்து போயிட மாட்டோம். சக்தி, ஏமா இப்படி பேசுற? இன்னும் 1 மணி நேரத்துல சொத்தெல்லாம் காயத்ரி பேர்ல மாத்தி எழுதி ரெஜிஸ்டர் பண்ண போறாங்க. அதான் எனக்கு தெரியுமே. தெரிஞ்சு எப்படி பாட்டி உங்களால பதறாம இருக்க முடியுது? அந்த சொத்துக்கெல்லாம் சொந்தக்காரி நான். அது என் கையை விட்டு போக போது நினைச்சா என்னால எப்படி அதை தாங்கிக்க முடியும்? என்ன பாட்டி, அவ அவ்வளவு சீரியஸா பேசிட்டு இருக்கா, நீங்க சிரிச்சிட்டு இருக்கீங்க? சிரிக்காம என்னடா பண்றது? உனக்கு உடம்பு தான் வளர்ந்துருக்கு, இவ மனசு அளவுல இன்னும் குழந்தையாவே இருக்கா. அவசரப்படுறீங்களே தவிர உங்களுக்கு இன்னும் நிதானமே இல்ல. இல்ல பாட்டி, உங்களுக்கு அம்மாவை பத்தி தெரியாது. என்னது? உங்க அம்மாவை பத்தி எனக்கு தெரியாதா? நந்தினியை பத்தி அதிகமா இந்த உலகத்துல என்ன தவிர வேற யாருக்கும் தெரிஞ்சிருக்க முடியாது. நான் அதுக்கு சொல்லல பாட்டி. எங்க அம்மா தான் நினைச்சதை நடத்திய காட்டுவாங்க. என் உரிமைகளை என்னால எப்படி விட்டு கொடுக்க முடியும் பாட்டி? சொல்லுங்க. எங்க அம்மா எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்க. இப்ப புரியுதா சக்தி உங்க அம்மாவை பத்தி? இல்ல பாட்டி, எங்க அம்மா என்ன மிரட்டினது என்ன அவங்க பக்கம் எடுக்கிறதுக்காக தான் நினைச்சேன். ஆனா இப்படி சொத்தை பார்த்து எழுதுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இல்லம்மா, இந்த காயத்ரியும் ஜெயந்தியும் திட்டம் போட்டு நந்தினியை தான் பக்கம் எடுத்துக்கிட்டாங்க. நந்தினி மனசுல இருந்து உன்னை படிப்படியா இறக்கிட்டு காயத்ரி அந்த இடத்த புடிச்சிட்டா. அதனாலதான் நந்தினி சொத்துக்களை காயத்ரி பேர்ல எழுதுறதுக்கு துணிஞ்சிட்டா. அப்போ சக்தி ஏமாந்தவளா பாட்டி? ரிஜிஸ்ட்ரேஷன் நடந்தாதானே
நடக்க போகுதே பாட்டி. நடக்காது சக்தி. இந்த சிந்தாமணிய பத்தி உனக்கு தெரியாது. அநியாயத்தை ஒரு நாளும் நடக்க விட மாட்டேன். கடைசி நேரத்துல என்ன செய்ய போறீங்க? அதான் எல்லாமே கைமீறி போயிருச்சே. கை மீறி போகாது, போகவும் விட மாட்டேன். என்ன நடக்குதுன்னு பொறுத்திருந்து பாரு. பெரியம்மா, இன்னும் லாயர் வரல போல இருக்கு. 10 மணிக்கு வர சொல்லிருக்கேன். இன்னும் டைம் இருக்கு. சக்திக்கு சேர வேண்டிய சொத்துக்களை நந்தினி காயத்ரி பெயருக்கு எழுதி வைக்கிறா. அதை தடுத்து நிறுத்தணும்னு எவ்வளவோ பார்த்தேன். அந்த லாயரை கூப்பிட்டேன். அந்த லாயர் சிதம்பரம் விலகி போக மாட்டேங்கிறான். இருக்கட்டும், அவனுக்கு ஒரு நல்ல பாடம் கற்பிக்கணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். நீங்க போய் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் கிட்ட இருங்க. அவன் அங்க வருவான். அவனை கடத்திட்டு வந்துருங்க. போங்க.